மல்லி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, நம்ம விஜய் வந்து அரவிந்த்கிட்ட பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அரவிந்த் கேட்குறாரு, என்ன சார் மல்லி மேடத்துக்கிட்ட நீங்கள் உங்கள் மனசை விட்டு பேசப்போன்னு சொன்னீங்களே, பேசிட்டீங்களா? ஒரு பிரச்சனை இல்லையே இப்போ? இல்லை அரவிந்த், பேசலை. ஏன் சார், என்னாச்சு? இல்லை அரவிந்த், அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாக அமையல. இன்னும் 2 நாளில் என்னுடைய கல்யாண நாள் வரப்போகுது. அன்றைக்கி தான் நான் மல்லிக்கிட்ட என் மனசை விட்டு பேசலான்ட்டு இருக்கேன். சரிங்க சார், கண்டிப்பாக பேசுங்க சார். பாவம் மல்லி, அவங்களும் மனசுக்குள்ளே 1008 நினப்பு வச்சுக்கிட்டு உங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் பேசினா மட்டும்தான் சார் உங்கள் 2 பேர் கடையில் அந்த சின்ன பிரிவு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கேப்பை சரி பண்ண முடியும். புரியுது அரவிந்த், எனக்கும் தெரியுது. கண்டிப்பாக நான் இன்றைக்கி பேசி மல்லியோட மனசை மாற்ற தான் போகிறேன் அப்படின்னு விஜய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். இந்த பக்கம் பார்த்தா நம்ம மல்லிக்கு நம்ம வெண்பா சொன்னாங்க இல்லையா, எனக்கு ஒரு குட்டி பாப்பா வேணும், குட்டி பாப்பாவோ குட்டி தம்பியோ கண்டிப்பாக நீங்களும் டாலாவை சேர்ந்து எனக்கு பெற்று கொடுக்கணும் அப்படின்னு வெண்பா சொன்ன நினச்சி மல்லி யோசிச்சுட்ருக்காங்க. எப்படியாவது நாம் விஜய்கிட்ட சொல்லியே ஆகணும். ஏன்னா மல்லிக்கும் அந்த நினப்பு இருக்குது. ஆனால் எங்கே அதை சொன்னால் நம்ம விஜய் வந்து தப்பாக நினச்சி போகிறோம். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து ராஜேஸ்வரியும் நம்ம ரஞ்சிதாவும் விஜயை மயக்கி அவன் மூலிமா ஒரு குழந்தை பெற்று சொத்தெல்லாம் அடைய பார்க்குறா மல்லி அப்படின்னு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அதனாலேயே மல்லி அதை பற்றி விஜய்கிட்ட பேசுறதே இல்லை. இன்றைக்கி வெண்பா பேசினோடனே மல்லிக்கு அந்த நினப்பு வந்துருச்சு. நாம் நம்ம ஆசையை ஏன் விஜய்கிட்ட சொல்லக்கூடாது? நம்ம என்ன இப்போது விஜய் சொத்தா அடையவா போகிறோம்? இல்லையே, நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும் தானே எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி வெண்பா எதிர்பார்க்குறா. அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. நாம் விஜய்கிட்ட இதை பற்றி பேசலாமா வேணாமா அப்படின்னு மல்லி யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு வேணாம், நம்மளுடைய கல்யாண நாள் வருதுல, அன்னைக்கு விஜய் எப்படி இருக்கான்னு பார்ப்போம். விஜய் நல்ல மைண்ட் செட்டில் இருந்தார்னா அன்னைக்கு நாம் இதை பற்றி பேசலாம் விஜய்கிட்ட அப்படின்னு மல்லியும் நினைக்கிறாங்க. இப்படி மல்லி விஜய் 2 பேரும் கல்யாண நாள் அன்னைக்கு மனசை விட்டு மனசில் என்ன இருக்குன்னு பேசிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்காங்க. ஆனால் கல்யாண நாள் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையே புரட்டி போட போகுது அப்படிங்கிறது 2 பேருக்குமே தெரியல. ஏன்னா நம்ம கதிரேசன் ஆல்ரெடி ராஜேஸ்வரியை பார்த்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட முடியும் அப்படின்னு அவருடைய லாயர் பேச்சை கேட்டு கதிரேசன் கிளம்பி தான் பொண்ணை அழைச்சிக்கிட்டு நேராக ராஜேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. ரஞ்சிதா வந்து கதவை திறக்கிறாங்க. திறந்ததும் இவங்களை பார்த்த உடனே நீங்களா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக வராங்க. என்னம்மா ராஜேஸ்வரி உள்ளே இருக்காளா அப்படின்னு கேட்க, இருக்காங்க, ஏன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும், உள்ளே வாம்மா சொல்கிறேன் அப்படின்னு கதிரேசன் வந்து உள்ளே உட்காராரு. உட்காந்த உடனே ரஞ்சிதா போயிட்டு, ராஜிமா ராஜிமா அந்த கதிரேசனுக்கு வந்திருக்காங்க. கதிரேசனா? அதான் ராஜிமா, விஜயோடைய முதல் மனைவி அப்பா. ஆமாம், அவரே இங்கே வந்திருக்காரு. தெரியல ராஜிமா, அது உங்களை பார்க்கணும் வந்திருக்காரு, வாங்க கீழே அப்படின்னு கூப்பிட ராஜி கீழே வராங்க. வந்ததும் கதிரேசன் உடனே வணக்கம் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்ல, வணக்கம் வணக்கம், உட்காருங்க. என்ன விஷயமா என்ன பக்கம் வந்திருக்கீங்க, தெரிஞ்சுக்கலாமா? எல்லாம் ஒரு முக்கியமான விஷயந்தான். நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய்கிட்ட இந்த சொத்தெல்லாம் பிடிங்கிட்டு விஜயை வீட்டை விட்டு அடிச்சு வரத்திட்டு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஹலோ, இது ஏன் சொத்து? விஜய் தான் எனக்கு தெரியாமல் சொத்தை எல்லாத்தையும் அடைய நினச்சான். அவன்கிட்ட சொத்தை மீட்டு எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். புரியுது ராஜேஸ்வரி, எனக்கு எல்லாமே புரியுது. அதை பற்றி பேச நான் விரும்பலை. எனக்கு இப்போது ஒன்றால் ஒரு காரியம் ஆகணும். அதுக்கு தான் நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். என்னாலையா? என்ன காரியம் ஆகணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது மாதிரி என் பொண்ணோட கேஸு இன்னும் 2 நாளில் கோர்ட்டுக்கு வருது. அந்த கேஸ் ஹியரிங் வரும்போது நீ வந்து எனக்காக ஒரு சாட்சி சொல்லணும். நான் வந்து உங்களுக்காக சாட்சி சொல்லணுமா? எதுக்கு நான் சொல்லணும்? அப்படி சொன்னால் எனக்கு என்ன ஆதாயம் இருக்குது? இருக்கு ராஜேஸ்வரி, இருக்குது. நீ வந்து என் பொண்ணை கொன்னது விஜய் தான் அப்படின்னு ஒரு சாட்சி மட்டும் சொன்னால் போதும். அப்படி சொன்னா என் சொத்தில் ஒரு 1/4 பங்கை உனக்கு நான் எழுதி வைக்கிறேன். என்ன ஓகேவா அப்படின்னு கேட்க ராஜேஸ்வரி யோசிக்கிறாங்க. இந்த ஆள் பெரிய கொடி சொன்னாச்சே, அவன் சொத்தில் 1/4 நமக்கு எழுதி வைக்கிறானா, கண்டிப்பாக அது நமக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. அது மட்டும் இல்லை, விஜய்க்கு எத்தனை சாட்சி சொன்னால் விஜய்க்கு என்ன ஆகும் அப்படின்னு ராஜேஸ்வரி கேட்குறாங்க. விஜய் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போவான். அது மட்டும் இல்லை, என் வெண்பா என் பேத்தி என் கூட வந்துடுவா. எனக்கு என் பேத்தி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லவும் ராஜேஸ்வரி யோசிக்கிறாங்க. பரவாயில்லையே, கரும்பு திக்கிறதுக்கு கூலி கசக்கமா என்ன? விஜயை பற்றி நம்ம சாட்சி சொன்னால் விஜய் ஜெயிலுக்கு போவான், வெண்பா இங்கே வந்துடுவா. விஜயோடைய பெரிய ஆணி வேறு வெண்பா தான். வெண்பாவை விஜய் விட்டு பிரிக்கிறதுக்கு இது நல்ல வாய்ப்பாக இருக்குமே அப்படின்னு ராஜேஸ்வரி ஒத்துக்கிட்டு, சரி ஓகே கண்டிப்பாக சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு கதிரேசனுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. கதிரேசன் சந்தோஷமாக கிளம்பி போயிடாரு. உடனே ராஜேஸ்வரி நினைக்கிறாங்க, பரவாயில்ல, அப்போ இந்த 2 நாள் தான், 2 நாளில் நாம் சொல்ல போகிற ஒத்த வார்த்தை விஜயோடைய வாழ்க்கையை புரட்டி போட போகுது அப்படின்னு ராஜேஸ்வரி பெருசாக சந்தோஷப்படுறாங்க. அதே கல்யாண நாளைக்கு தான் அந்த கோர்ட்டு வந்து கேஸ் வரப்போகுது. ஸோ கோர்ட்டில் கேஸ் வரும்போது கண்டிப்பாக விஜய் ஜெயிலுக்கு போக போகிறாரு. வெண்பாவை விஜய்கிட்ட பிரிக்க போகிறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையை நம்ம மல்லி எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாம்.